வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 12 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். தபல்சொங்லி மற்றும் நட்புஜா எந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். குக்கா மற்றும் கோர் ஹரியானா. ஜோரா மற்றும் ஜாலி ஹிமாச்சல பிரதேசம். ஹாஃபிசா மற்றும் டமாலி ஜம்மு அண்ட் காஷ்மீர். லதா மங்கேஷ்கர் மற்றும் பிஸ்மில்லா கான் 2001ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கராச்சாரியர், விவேக சூடாமணி, சௌந்தர்ய லகாரி, பஜகோவிந்தம் மற்றும் சிவானந்த லகாரின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பாராளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் திருத்தம் மற்றும் விகிதிசாரா பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் முறையை தென்னாப்பிரிக்க நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 97 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 21 நம்ம இந்திய அரசியலமைப்புல தற்காலிக, இடைக்கால மற்றும் சிறப்பு ஏற்பாடுகளை சொல்லியிருக்காங்க. தாமர் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் போலா நாசகே தலைமையில நடந்துச்சு. தாதரா மற்றும் நகர் ஹவேலி ஹோலிகா தகன் பண்டிகை கொண்டாடுறாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் ஏன் சோசியலிசம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பிரதமர் ஷரமோகி மாந்தன் தொழிலாளர் அமைச்சகம் 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019. பிரதமர் கிசான் சம்மான் நிதி நிதி அமைச்சகம் 2019. பிஎம்எச்சி சம்பத யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020. கரீப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் 2020. ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெடின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? சலீம் அகமது. 2025ஆம் ஆண்டுக்கான 40 வயதுக்குட்பட்ட 40 வழக்கறிஞர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? சுபம் அவஸ்தி. 3 ஆண்டு ரோலிங் பட்ஜெட் முறையை ஏற்றுக்கொண்ட இந்தியாவின் முதல் மாநிலம் எது? மத்திய பிரதேசம். சுபன்ஸ்ரீ லோயர் நேர்மின் திட்டத்தின் மொத்த நிறுவப்பட்ட திறன் என்ன? 2000 மெகாவாட். எந்த ஆண்டுகோள் ரஷ்யா சந்திரனில் மின் உற்பத்தி நிலையத்தை கட்ட திட்டமிட்டுள்ளது? 2036. பிரதமர் மோடி எந்த நகரத்தில் ராஷ்டிரிய பிரஜா ஸ்தலம் திறந்து வைப்பார்? லக்னோ. ஐஐடி மெட்ராஸில் ஐஐடிஎம் குளோபல் ரிசர்ச் ஃபவுண்டேஷனை யார் தொடங்கி வைத்தார்? எஸ் ஜெய்சங்கர். ஈசாப் சிறுநிதி வங்கியின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? கார்த்திகேயன் மாணிக்கம். செவலியர் டி ஐ ஆத்ரி திஸ் ஆர்ட் செட் திஸ் லெத்ரஸ் விருது பெற்றவர் யார்? சோ இது பிரான்ஸ் நாட்டோட ஒரு உயரிய விருது. இதை வாங்கினது கேரளாவை சேர்ந்த ரவி டிசி. இந்திய ராணுவம் எந்த பல்கலைக்கழகத்துடன் ஏஐ பாதுகாப்பு திட்டங்களில் ஒத்துழைத்தது? என்எஸ்யூடி டெல்லி. எந்த நாட்டுடன் இந்தியா சுதந்திர வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை முடித்தது? நியூசிலாந்து. அதாவது இந்தியாவும் நியூசிலாந்து நாடும் சேர்ந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க டிசம்பர் 22. எந்த மாநிலம் ஹன்சியை அதன் 23வது மாவட்டமாக அறிவித்தது? ஹரியானா. வினோத் குமார் சுக்லா காலமானார். அவர் யார்? ஹிந்தி எழுத்தாளர். நௌகார் கி காமிஸ் அப்படிங்கிற புத்தகமும் தீவார் மென்கி கிட்கின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. முசி நதிக்கரை மேம்பாட்டிற்காக 4100 கோடி கடனை எந்த வங்கி அங்கீகரித்தது? ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஆசிய மேம்பாட்டு வங்கி மணிலால அமைஞ்சிருக்கு, அதாவது பிலிப்பைன்ஸ் நாட்டுல அமைஞ்சிருக்கு. இந்த வங்கி தான் தெலுங்கானால இருக்கக்கூடிய முசி நதிக்கரை மேம்பாட்டிற்காக 4100 கோடி கடன் கொடுத்திருக்காங்க. இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், அதாவது தொலைத்தொடர்பு துறை வந்துட்டு பினான்சியல் ஃப்ராட் ரிஸ்க் இண்டிகேட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவை, அதாவது ஒரு முயற்சியை தொடங்கியிருக்காங்க. காஷ்மீர்ல வந்துட்டு சில்லை கலான் காஷ்மீர்ல சில்லை கலான் நடக்குது. அதாவது ஒண்ணும் இல்ல, சில்லை கலான் அப்படிங்கிறது ஒரு குளிர் நிகழ்வு. அது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இப்ப நடந்துட்டு இருக்கு.